இன்றைக்கு முத்தான நாள், முத்தாய்ப்பான நாள். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள், உழவர்கள் கொண்டாடும் தைத்திருநாள். இந்த முத்தாய்ப்பான நாள் என்பது நமது ஊரிலே தைவா என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு முத்து விழா, இது 30 வருடங்கள் கடந்து விட்டால் அது முத்து விழா. அந்த முத்து விழாவினை ஒவ்வொரு இளைஞர்களும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற இவ்வேளையில் கடைசி நிகழ்வாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அரட்டை அரங்கம் இனிதே நடைபெற இருக்கிறது. தயவு செய்து ஆங்காங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சாப்பிட்டோன்னே சீக்கிரம் வரலாம். உங்க மண்ணின் மைந்தர்கள், குழந்தைகள் பேசுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அவங்களுடைய பேச்சை கேட்கணும். நீங்க தெருவில் பக்கத்து வீட்டில் கேட்ட பேச்சு வேற, மேடையில் பேசுற பேச்சு வேற. இந்த பிள்ளையா இப்படி பேசுது, இந்த பையனா இப்படி பேசுறான், இந்த அண்ணனா இப்படி பேசுறான், இந்த தம்பியா இப்படி பேசுறான்ட்டு உங்களுக்கே மிக ஆச்சரியம் இருக்கும். இந்த மேடை ஒன்றும் சர்வசாதாரண மேடை அல்ல. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அலங்கரித்த மேடை. நாளைக்கு இங்கே உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய உயரத்தை அடைந்த பிறகு நீங்களும் ஒரு நாள் இந்த மேடையிலே சிறப்பு விருந்தினராக நிச்சயம் வருவீர்கள். அந்த தகுதி இந்த தொம்பக்குள இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. காலையிலிருந்து எவ்வளவு விளையாட்டு போட்டி நடந்திருப்பீங்க. விளையாட்டு போட்டிகள், நல்ல நிகழ்ச்சிகள். இன்னொன்று தெரியுமா, கேள்விப்படாத விளையாட்டு போட்டிகள்லாம் இங்க நிறைய நடத்திருக்கீங்க. பிரைஸ்களை பார்க்கும் போது தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான பிரைஸ்கள் கொடுக்கும் போது அப்ப எத்தனை விளையாட்டு போட்டிகள் நடத்திருப்பீங்க. இந்த விளையாட்டு போட்டிகள் ஒண்ணு அவ்வளவு சுலபமா நடத்திட முடியாது. எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்குது பின்னாடி, எத்தனை பேருடைய தியாகம் இருக்குது, எத்தனை பேருடைய நேரம் இருக்குது, எவ்வளவு பேருடைய பொருளாதாரம் இருக்குது. அத்துணையும் கொடுத்து நீங்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்வு இன்றைக்கு உலகம் முழுக்க சென்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க நினைக்கலாம், என்னடா இது ஒரு 10 பேரே கஷ்டப்படுறமே, 20 பேரே கஷ்டப்படுறமே, அடுத்து யார் இதை நடத்துவா, அடுத்த தலைமுறை எப்படி இதை எடுத்து செய்வாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு இங்க ஒண்ணு சொல்லிட்டு போற. இங்க விதை நிச்சயமாக, இந்த விதை ஏற்கனவே சின்னக்கண்ணா என்றால் தூவப்பட்டு விட்டது. சின்னக்கண்ணா விதைத்த விதை, அதை போன்று மிகப்பெரிய ஆளுமைகளை விதைத்த விதை நிச்சயமாக 1000 ஆண்டுகள் அல்ல, இந்த பூமி இருக்கும் வரை, இந்த மனித சமூகம் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த தைவா இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்பதான் நம்ம டிஜிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதனுடைய இணையதளம் நம்ம திறந்து வச்சிருக்கோமா இல்லையா? இனிமே யாரு வேணாலும் இணையதளத்தை போய் பார்த்துக்கலாம். தைவா என்ன பண்ணிருக்குது, தைவா என்ன பண்ண போகுது, தைவாவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னென்று ஒவ்வொரு உலகத்திற்கும் எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வாக இன்றைக்கு நீங்கள் மிகப்பெரிய மைல்களை கடந்து வந்துள்ளீர்கள். உண்மையிலே பாராட்டுகள். ஏடிஜிபி தினகரன் வந்தார்ல, உண்மையிலே பக்கத்தில் இருந்துகிட்டு அவரால் தாங்க முடியல. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அவரால் உண்மையிலே ஒரே எத்த பாக பண்ண சொல்றா, மன ஊர் இது மாதிரி பண்ணாலரா அப்படின்னு ஒரு பொறாமைப்படுகிற நிகழ்வாகத்தான் இன்றைக்கு அதனாலே கூட்டு வந்தேன். ஏன் அவரை கூட்டு வந்தேன் தெரியுமா? நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்பவே மெனக்கெட்டுக்கிட்டாங்க. உண்மையிலே பாராட்டுகள். பல்வேறு பணி சூழல்களை அவரை நேரடியாக சந்திச்சு ஒரு வேண்டுகோள் விடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நான் அவரை அழைக்கும் பொழுது தொம்பக்குளத்தினுடைய ஒரு பிரஜையாக, ஒரு இளைஞனாகத்தான் அழைச்சேன். ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு எங்க ஊர்லயும் பல நிகழ்ச்சிகள், பல விஷயங்கள், பல நல்ல முன்னெடுப்புகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவல் காரணமாக இந்த ஊருக்கு அவர் வரணும். இங்க வண்டியில வந்தோம். கிட்டத்தட்ட வண்டி 40லே தான் போச்சோம். ஏன்னா மலை சாரல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. 40லே போவோன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நாங்கள் பயணம் மேற்கொண்டோம். அந்த 1 மணி நேரத்தில் குறைந்தது 15 to 20 நிமிடங்கள் இந்த ஊரை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்படியாடா தெலுங்குல பேச, அப்படியாடா அப்படி செய்யறாங்களா, நீ வந்து பாருனே அப்படின்ட்டு கொஞ்சம் இயற்கை தொந்தரவு செய்தது. அதை கூட பெருசா நினைக்கல. அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். பாத்தீங்களா, கொடை கூட பிடிக்க வேணாம் முதல்ல சொன்னாரு. ஏனென்றால் வரும்போது நீங்கள் ஒளி அமைப்பு பார்த்தாரு, ஒளி பெருக்கிய பார்த்தாரு, மேடையை பார்த்தாரு, மக்களை பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நாளைக்கு இங்கே ஒரு ஏடிஜிபி, கமிஷனர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் அனைவரும் உருவாக வேண்டும்.
நீங்களே மேடையில் உட்காரணும். இந்த ஊர்ல இருந்து நான் கூட்டிட்டு போனோம் எங்க ஊருக்கு. அது மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் இங்க நிச்சயம் உருவாக வேண்டும். டைரக்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ் உருவாகணும். அதுக்காக தைவா மிகப்பெரிய முயற்சியை எடுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பிறந்து நம்ம ஊர்ல ஒருத்தர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகி அவரை சுத்தி உள்ள கரிசல் பூமியில ஒரு 100 கிராமங்களுக்கு அழைத்து செல்வது வேண்டும். நம்முடைய ஊர் புகழை பரப்ப வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆவல். அதை நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள். நிச்சயம் அந்த தகுதி தொம்பக்குளம் ஊர் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு போவோம். நிறைய பேசலாம்னு நினைச்சதான் வந்தேன். நான் ஒன்னும் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வரல. அண்ணன் மாதிரி மிகப்பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. ஜெயமோகன் பேஸ்புக் படிக்கிறதுக்கே ஒரு ஆளை வேலைக்கு போடணும். பாதி சும்மா சொல்லுங்க, தப்பெல்லாம் கிடையாது. நல்ல எழுத்து. ஒருத்தர் பார்த்தீங்களா, கம்பர கத்தி. நீங்க உண்மையிலே பாராட்டணுங்க. சுயமாக இன்றைய தலைமுறை சுயமாக ஒரு பக்கம் கூட சிந்திக்க முடியாது எழுதுவதற்கு. அப்படி ஒரு தலைமுறை நம்ம கடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிறந்த தலைமுறை என்ன? ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த குழந்தையுடைய பேர் என்ன? ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த குழந்தையுடைய தலைமுறை பேர் என்ன? ஜென் பீட்டா. பீட்டா தலைமுறையில் இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, பாசம் தெரியாது, உறவுகள் தெரியாது, கிராமங்கள் தெரியாது, பொங்கல் விழா தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிக உயரிய தொழில்நுட்பம் மட்டும்தான் தெரியும். இந்த டிஜிட்டல் போன் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சிந்திக்க தெரியாது. அப்படிங்கிற தலைமுறையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழல்ல அப்படியெல்லாம் கிடையாது. இங்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான இந்த மாதிரி ஊர்கள் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைகள் எல்லாம் இங்க உட்கார வச்சு சில விஷயங்கள் செய்யும் போதுதான் உண்மையிலே மிகப்பெரிய மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்குது. அதோட அரட்டை இறங்கும். தலைப்பு என்ன எல்லாருக்குமே தெரியும். இன்றைய இளைய சமுதாயம் பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்க காரணம் என்ன? ஆனா இந்த தலைப்பு இந்த ஊருக்கு தேவையில்லாத தலைப்பு தான். இந்த தலைப்பு நம்ம ஊருக்கு தேவையில்லாததான். ஏன்? எல்லா இளைஞர்கள் பாருங்க, எல்லாம் 1 வோல்ட் டீஷர்ட் போட்டு ஒருத்தர் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் டீ கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு, ஒருத்தர் ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஒரு பொண்ணு கரிஸ்மாவா பேர் என்ன, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கு. அவ்வளவு அழகா. எங்க பக்கத்துல எல்ஐசி குருசாமி எங்க ஊர் கேட்டாரு, ஒரே இப்படி மன ஈ ஊர் தானா அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளவு நேர்த்தியா தொகுத்து வழங்கினதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பசங்களை அதே மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்க. அண்ணன் வரவேற்பு கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டா பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், நீங்கெல்லாம் பொறுப்புகளை எடுத்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைய இளைய சமுதாயம் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு 30 வருடங்களை கடந்து இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி நடையை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தைவா. அதற்காக இந்த தலைப்பு இல்ல. ஒருவேளை உங்க ஊரை தவிர பல ஊர்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த தைவா ஒரு தொற்று நோய் போன்று, இந்த தைவா ஒரு வைரஸை போன்று உலகம் முழுக்க அனைத்து கிராமங்களுக்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. இங்க இன்றைய இளைய சமுதாயம் பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்குவதற்கான காரணம் என்ன? முதல் காரணம் சமூக அழுத்தம். ஏற்கனவே போன வருஷம் இந்த பாப்பா பேசுறதெல்லாம் மெய் மறந்து வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். எங்க பசங்க எல்லாம் சொன்னேன், எங்க பாடுறா சின்ன பாப்பா, என் பையனை கூட்டு வந்துட்டேன். சின்ன பாப்பா பாடுறா. ஒரு ரேணுகா தேவி எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. இன்னொன்று தெரியுமா? நேற்று எங்க ஊர்ல ஆண்டுலா வச்சிருந்தோம். ஆண்டுலாக்கு சிறப்பு அழைப்பாளர் நிறைய பேரை கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டு இருக்கும்போதே முதல் நாளே சொல்லிட்டோம், அண்ணே நீங்க பேசணும் நீங்க பேசணுட்டு. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு பயமா இருக்கும், கைகால் நடுங்கும், தயவு செய்து வேணாமே பிளீஸ், நான் பேச மாட்டேன், அங்க வந்து கூப்பிடாதீங்க, நீங்க பேச கூப்பிட்டீங்கன்னா மேடைக்கே வரமாட்டேன். இப்படி எத்தனை பேர் அத்தனை பேரும் சொன்னாங்க. அதை பார்க்கும்போது பாப்பா உன்னை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு எனக்கெல்லாம். நீ இருக்கும்போது டவுசர் ஓட்ட டவுசர் போட்டு ஊருக்குள்ள அலைஞ்ச, ஒன்னு பேச தெரியாது, ஒன்னு பேச தெரியாது. இன்னைக்கு ஒரு எந்தவித பயம் இல்லாமல் தைரியமா இந்த மாதிரி பெண் குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி வளர்றதை பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தை இன்றைக்கு பேச வந்திருக்குது. இன்றைய இளைய சமுதாயம் பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்குவதற்கு காரணம் சமூக அழுத்தம்ங்கிறாங்க. இந்த சமூக அழுத்தம் என்னங்கிறத இந்த பாப்பாவுடைய இதழ்கள் உச்சரிக்க நாமும் செவி கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருப்போம். வீட்டில் இருக்கவங்க நீங்க எல்லாம் கேளுங்க. நம்ம குழந்தை, நம்ம மண்ணில் பிறந்த குழந்தை, இந்த சின்ன குழந்தை ரேணுகா பேச போகுது. இன்றைய இளைய சமுதாயம் இந்த பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்குவதற்கு காரணம் சமூக அழுத்தம். பேசு பாப்பா.